இன்புற்று ப்ளஸ் இருக்க இந்த ரெண்டையும் சேர்த்து எழுதணும். புணர்ச்சி விதிப்படி பார்ப்போம். முதல்ல ப்ளஸ்ஸுக்கு லெஃப்ட் சைடு இருக்கிறது முன்னாடி இருக்கிறது நிலைமொழி, நிலையாக இருக்கக்கூடிய மொழி. ப்ளஸ்ஸுக்கு ரைட் சைடில் ப்ளஸ்ஸுக்கு அப்புறம் இருக்கிற வேர்டு வருமொழி. ஏன்னா இது வருது. லெஃப்ட் சைடில் இருக்கிறது நிலைமொழி, நிலையாக அந்த இடத்துல இருக்குது. நிலைமொழியும் வருமொழியும் இப்போ நம்ம புணர்ச்சி விதிப்படி சேர்த்து எழுத போகிறோம். இன்புற்று ப்ளஸ் இருக்க நிலைமொழி ஈருனா கடைசி எழுத்து. ரூ இப்போ கடைசி எழுத்து. நிலைமொழி ஈருனா கடைசி. வருமொழி முதல் ஈ வருமொழி முதல். இப்போ இந்த ரூவையும் ஈயையும் சேர்க்கணும். ரூவை முதல்ல பிரித்து எழுதுவோம். ரூ உடல் உயிர்மை எழுத்து. ஸோ அதை பிரித்து எழுதுனா மெய்யெழுத்து ஈரும் உயிரெழுத்து ஊவும் வரும். இப்போ என்னென்னா ஊ ப்ளஸ் இதை சேர்க்கணும். நமக்கு புணர்ச்சி என்னென்னா உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டோடும். ஈ உயிர் எழுத்து. இந்த உயிர் வந்துச்சுன்னா உக்குரல் உகரம் மெய்விட்டோடும். மெய்யை விட்டுட்டு இந்த உகரம் இருக்காது. அப்போ இது கேன்சல். அப்போ இரு மட்டும் இருக்கும். இரு ப்ளஸ் இ ரெண்டையும் சேர்த்தா ரீன்னு வரும். ஸோ என்ன ஆகும், இந்த இடத்துல இன்புற்றிருக்க அப்படின்னு வரும். ஸோ இன்புற்றிருக்க தான் இதுக்கு கரெக்டு. விதி என்னது, உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டோடும். இதுதான் இதோட புணர்ச்சி விதி. தமிழ் கூட்டல் எங்கள் இதை சேர்த்து எழுதணும். நிலைமொழியில் தமிழ் இருக்குது, வருமொழியில் எங்கள் இருக்குது. நிலைமொழி இல்லு, வருமொழி முதல் ஏ. ஸோ இல்லு ப்ளஸ் ஏவை சேர்த்தோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்னா லே கிடைக்கும். இது என்ன விதினா, உடல் மேல் உயிர் ஒன்றுவது இயல்பை. இது உடல் உயிர்மெய். இது உடல் மெய்யெழுத்து. உயிரெழுத்து ஏ. இந்த ரெண்டும் சேர்றது இயல்பு. உடல் மேல் உயிர் ஒன்றுவது இயல்பு அப்படிங்கிற விதிப்படி இது புணர்ந்திருக்கு. ஸோ என்ன வரும்னா தமிழங்கள் அப்படின்னு வரும். ஸோ நமக்கு ஆன்சர் இதுதான் ஆன்சர். இப்போ நம்ம பண்பு பெயர் புணர்ச்சி பார்ப்போம். உல்டாவாக பார்ப்போம். செம்பயிர் இதை பிரித்தா செம்மை ப்ளஸ் பயிர் வரும். ஆனால் நம்ம புணர்ச்சி விதிப்படி உல்டாவாக பார்த்தா தான் கரெக்டாக இருக்கும். செம்மை ப்ளஸ் பயிர் சேர்த்து எழுதுனா செம்பயிர் வருது. எப்படின்னு பார்க்க போகிறோம். முதல்ல நிலைமொழி செம்மை. இதில் நிலைமொழியில் ஈருனா கடைசி எழுத்துன்னு அர்த்தம். மை. இதில் மை கடைசி எழுத்து ப்ளஸ் இந்த மாதிரி பண்பு பெயர் புணர்ச்சி வரப்போ நிலைமொழி மை வந்துச்சுன்னா என்ன வரும்னா அந்த மை இப்போ டெலிட் ஆயிரும். என்ன விதிப்படினா ஈறுபோதல். இந்த விதிக்கு பேர் ஈறுபோதல் அப்படிங்கிற விதிப்படி மை தூக்கிடுவோம். அப்போ செம் குட்டல் பயிர் அப்படின்னு இருக்கும், செம்பயிர் அப்படின்னு வந்துடும். ஸோ செம்பயிர் தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். மை வந்துச்சுன்னா பிரிக்கும்போது மை வந்துச்சுன்னா அது ஈறுபோதல் விதிப்படி டெலிட் ஆயிரும். அவ்வளோதான்.